தமிழ் சினிமாவுல 2026ஆம் வருடம் பொங்கல் செம கொண்டாட்டமான பொங்கலாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. ஆனால் அது சுத்தமா இப்போ நடக்கல. விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் நேற்று வெளியாக வேண்டி இருந்தது. தமிழ்நாடே பெரிய அளவுல கொண்டாடி இருக்கும். ஆனால் தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்காததால படமுமே ரிலீஸ் ஆகல. அதே போல இன்று சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்திற்குமே தணிக்கை குழு ஒரு சில நிபந்தனைகளை வச்சாங்க. கிட்டத்தட்ட 21 இடத்துல இந்த படத்தை கட் பண்ணிருக்காங்களா. அவங்க கட் பண்ண அத்தனை காட்சிகளும் மியூட் பண்ண வார்த்தைகளுமே படத்துடைய வலுவை குறைத்து விடும் அப்படின்றதுனால கடைசி வரை படக்குழு போராடினாங்க. ஆனால் இருந்துமே இதனை எடுத்தால்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்ற பல நிபந்தனைகள் வைத்ததால வேற வழி இல்லாமல் இந்த படத்துடைய இயக்குனரான சுதா கோங்காரா அவங்களுடைய நெஞ்ச கல்லாக்கி கொண்டு அத்தனை காட்சிகளையுமே நீக்கி இருக்காங்களாம். சோ கண்டிப்பாக OTT-ல ரிலீஸ் ஆகும்போது அத்தனை காட்சிகளுடனும் ஒரு அன்கட் வெர்ஷனாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. சோ தற்போது இந்த திரைப்படம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களால வேற லெவல்ல கொண்டாடப்பட்டுமே வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்த பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு பலருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க வேலையில பிரபல இயக்குனரும் பிரபல நடிகருடைய மகனுமான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய கருத்தை போஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் படத்துடைய மேக்கிங்கை பற்றியுமே ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. சோ ஒட்டுமொத்தத்துல பராசக்தி திரைப்படம் ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கு அப்படின்னு அவர் வாழ்த்தியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.